மரியாவிற்கும் யோசேப்பிற்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. வானதூதர் கன்னி மரியாவிடம் தோன்றி, அருள்மிகு பெற்றவளே வாழ்க, கடவுள் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, கடவுளின் வல்லமையை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு ஆண்மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. மரியா வானதூதரின் வார்த்தை கேட்டு குழப்பமுற்றார். இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றேன். மரியாவின் கலக்கத்தை உணர்ந்த வானதூதர், மரியா அஞ்ச வேண்டாம், தூய ஆவியின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உமக்கு பிறக்க போகும் குழந்தையும் தூயது. வானதூதரின் நிறை வார்த்தையினால் தெளிவு பெற்ற மரியா, இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று தம்மை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்தார். அக்காலத்தில் திருமணத்திற்கு முன் ஒரு பெண் கருவுற்றால் அவள் கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும் என்பது மரபாக இருந்தது. இருப்பினும் மரியா கடவுளின் இறை திட்டத்திற்கு தன்னை முழுமையாக கையளித்தார். இறை குழந்தையாம் இயேசு கிறிஸ்துவை தம் உதிரத்தில் ஏந்தினார். யோசேப்பு ஒரு நீதிமான். மரியா கருவுற்றிருப்பதை அறிந்து அவளை இகழ்ச்சிக்குள்ளாக்காமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். வானதூதர் யோசேப்பின் கனவில் தோன்றி, யோசேப், மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். அவள் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். யோசேப்பு தூய ஆவியின் வலியுறுத்தலின்படி தம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொண்டார். அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். ஆதலால் தாவீதின் வழிமரபினரான யோசேப்பு தம் பெயரை பதிவு செய்ய பெத்லகேமுக்கு தம் மனைவி மரியாவுடன் சென்றார். செல்லும் வழியில் மரியாவுக்கு பேர்காலம் வந்தது. அவர்கள் சத்திரத்தில் இடம் தேடி அலைந்தார்கள். ஐயா, இங்கு தங்குவதற்கு இடம் ஏதும் உள்ளதா? இல்லை இல்லை, இங்கு இடம் ஏதும் இல்லை. ஐயா 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 ஐயா, என் மனைவிக்கு பேர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் சத்திரத்தில் இடம் கிடைக்குமா? இங்கே காலியான இடம் ஏதும் இல்லையே. எந்த சத்திரத்திலும் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. அந்தோ பரிதாபம்! அதோ அதோ ஒரு மாட்டுத் தொழுவம் இருப்பதை அவர்கள் கண்டார்கள். இறையாட்சியின் அரசனாம் மீட்பர் இயேசுவுக்கு மண்ணில் வந்துதிக்க இடம் இராததால் பனி பொழியும் இரவில் குளிரில் அரியணை தொட்டியில் இல்லாமல் மாட்டு தொழுவத்தில் வந்துதித்தார்.
இதோ மார்கழி பனியில் வைக்கோல் தொட்டிலில் பாவங்களில் இருந்து நம்மை மீட்டு புது வாழ்வை அருளும் மாணிக்க துளிகள். இறை குழந்தையாம் இயேசு மெஸ்ஸியா, ஆம், மரியா தம் தலைமகனான இயேசு கிறிஸ்துவை மாட்டுத் தொழுவத்தில் பெற்றெடுத்தார். கடவுளின் தூதர் இடையர்களுக்கு தோன்றி, அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக. உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. இடையர்கள் குழந்தையை காண சென்றனர். தங்களுக்காக மெஸ்ஸியா பிறந்துள்ளார் என்று மகிழ்ந்து கொண்டாடினர். இந்த செய்தி ஏரோது அரசனின் காதுகளில் எட்டியது. இதனால் கலக்கமுற்ற ஏரோது கிழக்கிலிருந்து வந்த ஞானிகளிடம், நீங்கள் குழந்தையை பற்றி திட்டவட்டமாக அறிந்துவிட்டு வாருங்கள், நானும் போய் அந்த குழந்தையை வணங்குவேன் என்று பொய் கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். ஏனெனில் தம் ஆட்சி பறிபோகும் என்று ஏரோது கலக்கமுற்றான். இதோ வானில் விண்மீன் எழக் கண்டார்கள். விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. ஞானிகள் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன், தூபம், வெள்ளைப்போளம் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஆம் அன்பானவர்களே, எளிமையின் சிகரமான இயேசு கிறிஸ்து இம்மண்ணில் வந்துதித்தது அரண்மனையிலோ பஞ்சு மெத்தையிலோ அல்ல, மாறாக மாட்டு தொழுவத்தில். இயேசு கிறிஸ்துவின் இனிமையான மானிட பிறப்பையே நாம் கிறிஸ்துமஸாக கொண்டாடுகிறோம்.
ஆனால் இன்றைய நம்முடைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் ஆடம்பரமாகவும் பகட்டிற்காகவும் வீண் செலவு செய்வதற்குமாக இருக்கிறதா, அல்லது மற்றவர்களுக்கு உதவுவதற்கும் மகிழ்விப்பதற்கும் எளிமையான வாழ்வை மையப்படுத்தி வாழ்வதற்குமாக இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து குடலில் மட்டுமன்றி நம் உள்ளங்களிலும் பிறக்கிறாரா என்று சற்றே சிந்திப்போம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.